அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 7.1ல் தேர்ட் சம் பாருங்கள். ஏடி அண்ட் பிசி ஆர் ஈக்குவல். மெயினான வேர்டு பார்த்துக்கோங்க. ஈக்குவல் பர்பண்டிகுலர்ஸ் டு எ லைன் செக்மெண்ட் ஏபி. இப்போ ஏபி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லைன் செக்மெண்ட் போடுறோம். இது வந்து ஏ, இது வந்து பி. இந்த ஏபின்னு ஒரு லைன் செக்மெண்ட் போடுறோம். அதில் ஏடின்னு சொல்கிறாங்க. அப்போனா ஏலேருந்து டிக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் நீங்கள் ட்ரா பண்ணணும். அடுத்தது பியிலேருந்து சிக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஈக்குவல் லென்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய லென்த்தும் ஈக்குவலாக இருக்கணும். சும்மா நான் ரஃபாக டயக்ராம் போட்டிருக்கேன். பர்பண்டிகுலருன்றதுனால இது வந்து 90 டிகிரி, இதுவும் வந்து என்னது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஷோ தட் CD bisects AB. இப்போ இதை வந்து நம்ம சின்னு வச்சுருக்கோம், இதை வந்து நம்ம டின்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த சிடியை வந்து ஜாயின் பண்ணோன்னா, இந்த சிடி வந்து நம்ம ஜாயின் பண்ணால் என்ன பண்ணுன்னா, இது வந்து இந்த ஏபி இந்த லைனை ஒரு பாயிண்டில் வந்து கட் பண்ணுது இல்லையா, அது எப்படி இருக்குன்னா பைசெக்ஸ் அப்படின்னா ஈக்குவலாக கட் பண்ணுது. அதாவது என்ன ஷோ பண்ண சொல்கிறாங்க, டு ப்ரூவ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிடி பைசெக்ஸ் ஏபி. சிடி லைனை ஜாயின் பண்ணால் ஏபியை ஈக்குவலாக பிரிக்கும். அந்த பிரிக்கிற பாயிண்ட்டை நம்ம ஓன்னு வச்சுட்டோம். அப்போ வந்து ஓஏவும் ஓபியும் ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கனாலே இதோடைய ப்ரூஃப் வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் இந்த சம்முக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த 2 ட்ரையாங்கிளாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். எப்படி நம்ம இந்த 2 ட்ரையாங்கிளாக நம்ம எடுத்துக்கிறோன்னா, இதோட பாருங்கள். இப்போ மேலே இருக்கிறது இது ஒரு ட்ரையாங்கிள். எப்படி எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிள் ஏஓடி, இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி ட்ரையாங்கிள் கீழே இருக்கிறது எப்படி எடுத்துக்கலாம், பிஓசி. இது நீங்கள் எழுதும்போது லெட்டர் மாற்றிடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். கான்கரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா, ஒரு ட்ரையாங்கிள் மேலே இன்னொரு ட்ரையாங்கிளை நம்ம கரெக்டாக, நம்ம ட்ரையாங்கிள்னு இல்லை எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, இன்னொரு ஷேப்பை நம்ம வைக்கும் பொழுது ரெண்டுமே சேர்த்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபிகராக தான் தெரியணும். அவுட்டரெல்லாம் நம்மளுக்கு எக்ஸஸாக தெரியவே கூடாது. ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று வைக்கும் பொழுது ஒரே ட்ரையாங்கிளாக தெரியணும். கரெக்டாக எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் அதை கான்கரன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதை நீங்கள் சைட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்ம வைக்கும்போது ட்ரையாங்கிளோட ஷேப் மாறிடும். இப்போ ஓஏ மேலே ஓபி தான் வரணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஏஓ மேலே பிஓ தான் வரணும், டி மேலே சி தான் வரணும். அப்போ 2 3 டச் ஆகும் பொழுது தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் மேலே இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகும். அப்போது அது ஒரே ட்ரையாங்கிளாக தெரியும். உங்களுக்கு நான் பேப்பரில் கூட நீங்கள் இதை அப்படியே ட்ரா பண்ணி நடுவில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வச்சு பாருங்கள். பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கிறதையே சும்மா உங்களுக்கு ரஃபாக நான் புரியணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த நடுவில் நம்ம சென்டராக வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம ஒன்று மேலே வச்சு மேட்ச் பண்ணால் ஒரே ட்ரையாங்கிளாக தெரியணும். பாருங்கள், ஒரு நிமிஷம் வருங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஓஏ மேலே ஓபி, இந்த ஓஏவும் இந்த ஏவும் இந்த பியும் கரெக்டாக அது மேலே வைக்கணும். சி மேலே டி வைக்கும் பொழுது தான் எப்படி இருக்குதுன்னா 2 ட்ரையாங்கிளும் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக நம்மளுக்கு ஷேப்பாக வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இதை நான் மாற்றி வைக்கிறேன் அப்படின்னா, இதை நான் எடுத்து டைரக்ஷன் வந்து நான் மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அது, இதை மாற்றி வைக்கும்போது நம்ம வந்து ஏ மேலே கொண்டு போய் டி வைக்கும்போது அது நம்மளுக்கு வந்து கான்கரன்ஸாக இருக்காது. ஜஸ்ட்டாக உங்களுக்கு ரஃபாக நான் உடனே எடுக்கணுன்றதுக்காக சின்ன பேப்பரில் கட் பண்ணேன். நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த சைட்ஸ் வந்து ஓஏ மேலே ஓபி வரணும், சி மேலே டி இருக்கணும். ஸோ அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏடியும் பிசியும் ஈக்குவல். ஸோ இது கிவன், பாயிண்ட்டு. ஸோ இதை நம்ம எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பர்பண்டிகுலர் ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. எது, இங்கே ஏ சென்டரில் வரணும், பி சென்டரில் வரணும். அப்போ எப்படி எழுதுவோம், ஆங்கிள் டிஏஓ ஈக்குவல் டு ஆங்கிள் ஓபிசி. இது ரெண்டுமே வந்து பர்பண்டிகுலர்.
இதுவும் கிவன். ஸோ இதுவும் கிவன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ 2 பாயிண்ட்டு நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ தேர்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்பயுமே இங்கே வேர்ட்டிக்கலி ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அப்போ எந்த ஆங்கிள்? இங்கே ஓ ஆங்கிள். அப்போ நீங்கள் இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது எப்படி நம்ம எழுதுவோம்? தேர்ட் பாயிண்ட்டு எப்படி எழுதலாம்? ஓ சென்டரில் வரணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஆங்கிள் ஏஓடியும் ஆங்கிள் பிஓசியும் சென்டரில் ஓ வரணும். ஏன்னா ரெண்டுக்குமே ஓ தான் வந்து என்ன ஆங்கிள்ஸ்? வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். எப்பயுமே 2 ட்ரையாங்கிளுக்கு வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ அந்த ரூல் படி பார்க்கும் பொழுது இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதில் பாருங்கள் எதெல்லாம் வருதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே என்ன வருது? இங்கே சைடு ஈக்குவலாக வருது. அடுத்து இங்கே என்ன இருக்குது? ஆங்கிள் வருது. அடுத்து இங்கே என்ன வருது? ஆங்கிள் வருது. அப்போ இதுலேயும் என்ன வருது பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே சைடு வருது. அடுத்து இங்கே ஆங்கிள் வருது. அடுத்து இங்கே ஆங்கிள் வருது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா, சைடு ஆங்கிள்னு வேணாலும் எழுதலாம். ஆர் ஆங்கிள் சைடு எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஆங்கிள் சைடு 2 இதில் நீங்கள் 2 இப்படி எழுதினாலும் கரெக்டு தான், இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ இப்போ நான் இதில் என்ன எழுதிக்கிறேன்னா, ஆங்கிள் சைடு இந்த ரூல் படி ட்ரையாங்கிள் ஏஓடியும் ட்ரையாங்கிள் பிஓசியும் காங்கரன்ஸ். எதனால்? ஆங்கிள் சைடு ரூல்ஸ் படி. ஆங்கிள் சைடு ரூல் படி. இப்போ இது காங்கரன்ஸாக இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு எது மட்டும்தான் தெரியல? ஓஏ தெரியல, ஓபி தெரியல. நம்மளுக்கு தெரியாத அந்த ஓஏ ஓபி இது 2 ட்ரையாங்கிளும் காங்கரண்ட்டோம். காங்கரன்ஸ்னால் என்னது? ஒன்று மேலே ஒன்று வச்சா ரெண்டுமே கரெக்டாக எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக பொருந்திருக்க பேர் தான் காங்கரன்ஸ். அப்போ கண்டிப்பாக ஓஏ ஓபி சைடு எப்படி தான் இருக்கும்? அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். எதனாலன்னா சிபிசிடி ரூல் படி, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் காங்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ். இந்த ரூல் படி கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் காங்கரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னன்னா, நம்ம காங்கரண்ட்டுன்னு சொல்லிட்டா 2 ட்ரையாங்கிளும் ஒன்று மேலே ஒன்று எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக ஃபிக்ஸ் ஆனால் தான் நம்ம காங்கரன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லா சைட்ஸும் ஈக்குவல், 3 சைட்ஸ் ஈக்குவல் சொல்லிட்டோம். 2 ஆங்கிள் ஈக்குவல், ஒரு சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஓஏ ஓபி சைடும் எப்படி தான் இருக்கும்? அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் இது கான்கரன்ஸ் ரூலாக இருக்கிறதுனால அதோடைய கரஸ்பாண்டிங் சைடும் ஈக்குவல் அப்படின்றது தான் சிபிசிடி ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சம்மை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ எதை ப்ரூஃப் பண்ணணும்? பைசெக்ட் ஆகிருக்குன்னா ஓஏஓபி ஈக்குவல்ன்றதை நம்ம சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிளாக நம்ம எடுக்கணும். ட்ரையாங்கிள் எடுக்கும் பொழுது அந்த லெட்டர்ஸ் கவனமாக பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு ரீசன் வந்து சொல்லிட்டேன். அதில் அவங்க கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 சைடு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க, பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது 2 கிவன் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இந்த சம்மில் எழுதுவீங்க. அந்த வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல், அது ஒன்று தான் நம்ம எழுதுகிற பாயிண்ட். ஸோ அதை எழுதிட்டு அப்போ ஆங்கிள் சைட்ஸ்னு எழுதினாலும் சரி, சைடு ஆங்கிள்னு எழுதுனீங்கனாலும் சரி, அதுபடி 2 ட்ரையாங்கிளும் நம்ம வந்து காங்கரண்ட்டுன்னு சொல்லிட்டோம். அதனால் இது காங்கரண்ட்டாக இருக்கிறதுனால அதோடைய கரஸ்பாண்டிங் இன்னொரு சைடான ஓஏ ஓபியும் கண்டிப்பாக ஈக்குவல். சிபிசிடி ரூல் அப்படின்ற வேர்டு கம்பல்சரி நீங்கள் எழுதியிருக்கணும். ரொம்ப ஈஸியான சம் தான். ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.